நேற்று அண்ணாமலை அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய பொழுது எடப்பாடி பழனிசாமியை ஒரு நம்பிக்கை துரோகி என்று கடுமையாக சாடியிருந்தார். அது முற்றிலும் உண்மை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்பொழுதுமே ஒரு நம்பகத்தன்மை இல்லாதவர் தான். அவர் ஆட்சி, அதாவது அதிமுகவை கைப்பற்றியதிலிருந்து இதுவரை அவர் யாருக்கும் ஒரு நம்பகத்தன்மையோடு நடந்து கொண்டதில்லை. அதாவது சசிகலா அவர்களிடம் அவர் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கு முன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எவ்வாறு தவழ்ந்து வந்தார் என்பது உலகறிந்த விஷயம். அதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை கைப்பற்றியவுடன் சசிகலாவையும் அவருடைய சார்ந்தவர்களையும் எப்படி தூக்கி எறிந்தார் என்பதும் உலகறிந்த விஷயம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பகத்தன்மை பற்றி பேசுவது சாத்தான் வேதம் ஓதுவதை போல. அதே அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை நேற்று கூறியிருக்கிறார். 2019 வாரணாசியில் பிரதமர் மோடி அவர்கள் தேர்தலில் நின்ற பொழுது அங்கு அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய அவரை அழைத்த பொழுது தோற்கும் மோடி அவர்களுக்கு நான் ஏன் வர வேண்டும் என்ற கேள்வியை கேட்டிருந்தார் என்று கூறியிருக்கிறார். இதே எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா மறைவுக்கு பின் மோடி அவர்களின் ஆதரவு இல்லாமல் இந்த ஆட்சியை கைப்பற்றியிருக்க முடியாது, இந்த ஆட்சியிலும் தொடர்ந்திருக்கவும் முடியாது. அவர் எடப்பாடி பழனிசாமி முற்றிலும் நம்பகத்தன்மை இல்லாதவர், ஒரு துரோகம் செய்வதை ஒரு குலத்தொழிலாக கொண்டிருக்கிறார் என்பது முற்றிலுமான உண்மை. அதே எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் தலைவராக இருப்பதற்காக எதையும் தியாகம் செய்ய தயார் என்பது அவர் கடந்த 10 தேர்தலில் நிரூபித்திருக்கிறார். அதாவது எஸ்பி வேலுமணி, கோவையிலிருந்து எஸ்பி வேலுமணி, ஈரோடிலிருந்து தங்கமணி, மதுரையிலிருந்து யார் யார் முக்கிய தலைவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தோல்வியடை செய்ய வேண்டும் என்பதே எடப்பாடி பழனிசாமியின் முக்கியமான குறிக்கோள். அதிமுக வெற்றி பெறுகிறதோ இல்லையோ அது அடுத்த கட்டம் தான் அவருக்கு. அவர் அதிமுகவில் தலைவராக தொடர வேண்டும் என்பதே அவருடைய இலக்கு. இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அதாவது எடப்பாடி பழனிசாமி முதல்வர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெயலலிதா இறந்ததுனால முதல்வரானார். அவருக்காக தனிப்பட்ட முறையில் தமிழக மக்கள் வாக்களிக்கவில்லை, இன்னும் வாக்களிக்க போவதும் இல்லை. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள உங்க ஊர் சிலுவம்பாளையத்துல ஒரு மர்டர் நடந்தது. பங்காளிகளுக்குள்ள சண்டையில ஒருவர் கொலை செய்யப்பட்டார். கொலை செய்யப்பட்ட பிறகு அதே சிலுவம்பாளையத்துல ஒருத்தர் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு சிறைக்கு போனார். அதன் பிறகு கைது செய்யப்படாத ஒருத்தர் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒளிந்திருந்தார். இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர், அன்னைக்கு அதிமுக அமைச்சர், அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்துவிட்டு வெளியே வந்து சிலுவம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று தோர்த்த மனிதர் நீங்கள். ஆனால் தயவு செய்து எனக்கு நேர்மையை பற்றி, நாணயத்தை பற்றி எனக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம். அதே கொங்கு பகுதியில் அதே பக்கத்து மாவட்டத்தில் வந்தவர், அருமை பெருமை எல்லாம் எனக்கு தெரியும். கூவத்தூர்ல நடந்தது கட்சியினுடைய பொதுச் செயலரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா? கூவத்தூர் நடந்தது அலங்கோலம். ஒரு புரட்சி தலைவி நடத்திய ஒரு கட்சி, தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி. கூவத்தூர் நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க? இஎம்ஐ டெண்டர் சிஸ்டத்தில் கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து ஹையஸ்ட் பிட்டராக எடப்பாடி பழனிசாமி, மீடியம் பிட்டராக கொங்கு பகுதியில் இன்னொரு அமைச்சர், லோவஸ்ட் பிட்டராக தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர். என்ன பிட்டிங்? எந்த எம்எல்ஏவுக்கு மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல இந்த பிட்டிங் முறை. அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி தன்மானமிக்க ஒரு விவசாயியுடைய மகனை பச்சையின்களே 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத அண்ணாமலை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கிற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இது அகந்தை. 2026 புரட்சி தலைவர் நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிழக்கு தலைகள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கி எறியப்படுவீர்கள். 4வது இடம் கூட கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4வது இடம் கூட கிடையாது.